வணக்கம். பிஸ்மிலா காசன் பேசுறேன். பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. போன வாரம் ஷாப் வீடியோ போட்டு 7 வண்டி கொடுத்துட்டேங்க. 7 வண்டி சொல்லிட்டு நேத்தருக்கும் குத்துருப்பேன் பாருங்க. எத்தனையோ பேர் எடுத்துன்னு போறாங்க. இது இருக்கும் பாருங்க. போன மாசத்துல இந்த டேட் இருக்கும் வந்து மொத்தம் 55 வண்டி கொடுத்துருக்காங்க. 55 வண்டி எடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிஸ்மிலா காசு ஷாப் வீடியோ ஃபுல் வீடியோ இது அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன். 5 வண்டி போடுறேங்க. 5 வண்டி இன்னைக்கு வீடியோல வருது. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கு. 1.65 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. மகேந்திரா பொலேரோ டிஏ இன்ஜினுங்க. டிஏ இன்ஜின் மகேந்திரா பொலேரோ ஸ்டோமு 2013 ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஒரு டாப் மாடல் டிஏ இன்ஜினோட இருக்கு. அப்டேட் பண்றேன். 00919 ஃபேன்சி நம்பரோட இருக்கு. அடுத்தது ஈகோ வந்திருக்கேங்க. ஈகோ எல்லாம் போட்டு ரொம்ப நாளாவது. ஒரிஜினல் பெயிண்ட்லயே வந்திருக்கு. வண்டி டாப்பா இருக்கு. 2012 ஏசி ஃபுல் ஆப்ஷனுங்க. ஏசி ஃபுல் கூலிங்ல இருக்கு. வண்டி ஷீட் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். வண்டியே டாப்பா இருக்கும். ஒரிஜினாலிட்டிலே இருக்கு. இந்த ஷீட் வந்து ஆல்டேஷன் ஷீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இனோவால உட்கார மாதிரி ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. ஆப்போசிட் இல்ல, எல்லாமே ஒரே சைடு பாக்குற மாதிரி தான். வண்டி செம லுக்கு வந்திருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க. ஸ்விஃப்ட் டிசைர் போட்டு எப்படியா 6 மாசம் ஆகுது. 6 மாசம் பொறுத்து ஸ்விஃப்ட் டிசைர் வந்திருக்கு. 6373 ஃபேன்சி நம்பரோட சிங்கிள் ஓனர். லோ பட்ஜெட் பண்ணி தரேன். இந்த வண்டிக்கெல்லாம் மத்த கடை நம்ம கம்மியா போட்டு தரேன். அதுவும் ஆயில் அடிக்காது. ஆயில் அடிக்கிற வண்டி என்கிட்ட வராது. ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். சிங்கிள் ஓனர்ல பக்காவா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மான்சா. இப்ப புது வண்டிக்கெல்லாம் பாருங்க. அடுத்தது மான்சா கலர்ல இருக்குங்க. ப்ளூ, ரெட்டு, மெரூனு, கிரே, ஒயிட்டு, சில்வரு, கோல்டு எல்லாம் ஒரு மொத்தம் 7 கலர்ல இருக்கு. எல்லாமே கலர் வண்டி எல்லாமே வந்திருக்கு. எல்லாம் பிராண்ட்லயும் வந்திருக்கு. இது மாரி போட்டு 5 மாசம் ஆயிடுச்சு நான் ஃபுல் பிராண்ட்ல வந்து. அடுத்தது மான்சா, டாடா மான்சா TN23 இதுவும் சூப்பரா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டிகோங்க. ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இண்டிகோ ஒன்று வந்திருக்கு. அதுவும் ஃபுல் ஆப்ஷன் தான். அடுத்தது இண்டிகா. நேற்று நைட்டும் ஒரு இண்டிகா கொடுத்தேன். அடுத்தது இன்னொன்னு இண்டிகா வந்திருக்கு. TN25 2016 வந்திருக்குங்க. பக்கா கண்டிஷன். 2016 லாஸ்ட். அப்புறம் நம்மள்ட்ட ஆல்டோ இருக்கு. ஆல்டோ வீடியோல அப்டேட்ல போயிருக்கோம். அப்புறமா டாடா விஸ்டா இருக்குங்க. இதுவும் பாருங்க. எல்லாமே இப்போ வீடியோல ஒண்ணு காமிக்கிறேன். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். ஒரு தெளிவான வண்டி தான் கொடுப்பேன். அடுத்தது ஆல்டோ. இன்னொரு ஆல்டோ இருக்கு. அது மாதிரி எட்டியாசுங்க. நான் தான் ஓட்டினுங்க. வண்டி அவ்வளோ டாப்பா இருக்குங்க. வண்டி செம லுக்கு. இன்னைக்கு லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கி தரேன். எல்லாமே பேசியோட சொல்றேன். பாருங்க. ஷாப்பிடுனாலும் நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். இனோவா பாருங்க. இனோவா ஒண்ணு இருக்கு. வேற லுக்குங்க. ஓன் போர்டு டாப் மாடலு. வண்டி நான் 5 உடச்சு இந்த வண்டி வாங்கி தரேன். 5 லட்சத்தை உடச்சு இந்த வண்டி வாங்கி தரேன். பக்கா கண்டிஷனுக்கு வண்டி. அடுத்தது ஜெயிலோ இருக்குங்க. ஜெயிலும் டாப்பா பக்காவா இருக்கு. இதுவும் 4 லட்சத்தை உடச்சு வாங்கி தரேங்க. நான் லேட்டஸ்ட் ஜெயிலோ பாருங்க. பக்கா கண்டிஷன். 4 லட்சத்தை உடச்சு வாங்கி தரேன். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும். எல்லாம் கொடுக்க கூடாது. ஒரு வண்டியை பிரைஸ் சொல்றேன். பிரைஸோட பாத்துங்க. இத பாருங்க. மகேந்திரா பொலேரோ சூப்பரான வண்டி. ரொம்ப நான் இதே மாதிரி ஒயிட் கலர் ஒன்று போட்டேன். எஸ்ஐ கொடுத்தங்க. சரிங்களா. மதுரை தாண்டி திருநெல்வேலி கிட்ட இருந்தாரு. எஸ்ஐ வந்து எடுத்துன்னு போனாரு. இதே மாதிரி சேம் பொலேரோ ஒயிட் கலரு டிஏ இன்ஜினு அதே மாதிரி சேம் வந்திருக்கு. ஆனா அது 2013ங்க. 2013 வண்டி டாப்பா இருக்கு. பாடியில இருந்து எல்லாமே பக்காவா இருக்குங்க. ஒரு ஒரிஜினாலிட்டியில இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. ஒரிஜினாலிட்டியில இருக்கிறது பக்காவா இருக்கு. ஆயில் அடிக்காதுங்க. ஆயில் அடிக்கிற வண்டி என் லைஃப்ல கொடுக்க மாட்டேன். என்ன கமெண்ட் பண்றவங்களாம் இப்ப என்கிட்ட வந்து வண்டி எடுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணீங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களே வந்து இப்ப டேரக்டா எடுத்துருக்காங்க. நிறைய பேரு கமெண்ட் கொடுத்துருந்தவங்க எல்லாம் எடுக்கிறாங்க. அதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாங்க சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே வாங்க. நல்லபடியா வாங்கி தரேன். அதே மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணவங்க உங்க பேரோட போட்டு பண்ணுங்க. நீங்க பேரோட போட்டீங்கன்னா தான் நீங்க வரட்டும். நீங்க தான் அது எனக்கு ஞாபகம் வரும். அதுக்காக நீங்க கமெண்ட் பண்ணிட்டு கீழே உங்க பேரை போடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வரும். நான் கமெண்ட் பண்ணி பேர் போறவங்களுக்கு இன்னும் ஆஃபர் பண்ணி வாங்கி தரேன். வண்டி பக்கா கண்டிஷனு சூப்பராக. அந்த ஒயிட் போலரே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா போட்ட மறுநாள் காலையிலேயே சொல்லிட்டு நேத்து போட்டேன். நாளைக்கு காலையில சொல்றது அதுமாதிரிதான் நான் கொடுத்துருக்கேன். இந்த இன்னைக்கு வீடியோ போடுறேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் இந்த வீடியோ பிடிக்கிறேன். 5 வண்டி. நாளைக்கு நாளான்னைக்கு எல்லாம் எவ்வளவு போகணும் எனக்கு தெரியாது. கடவுள் தான் தெரியாது. இருந்தா வாங்க. வித்துச்சுனாலும் வித்துச்சுன்னு சொல்லிடுவேன். வண்டி சுத்தமானதான் நம்ம போடுவோம். பாடியில இருந்து டயர்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. வண்டி தெளிவான வண்டிங்க. ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு. மெரூன் கலருங்க. பக்காவா மைலேஜ் பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு 5 கொடுக்குதுன்னு. நான் சொல்றேன் 14 கண்டிப்பா கொடுக்கும். 14 கண்டிப்பா கொடுக்கும். ஏசி போட்டு ஏசி பக்கா கண்டிஷன். இன்னொன்னு வந்து 64,000 கிலோமீட்டர் தான் ஓடின வண்டி. அதை ஞாபகம் வச்சுங்க. வெறும் 64,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. நீங்க செக் கூட பண்ணிக்கலாம். அவ்வளவு டாப்பா இருக்கு.
எல்லாமே காமிக்கிறேன். கஸ்டமர் வேற ரேட் கேட்டா நான் உங்களுக்கு பண்ணி தரேங்க. 5.60 அவர் கேக்குறாரு. நீங்க நேர்ல வாங்க, ஒரு 5.25 இல்ல 5.20 வாங்கி தரேன். 2013 டாப் மாடல் டிஏ இன்ஜின், சுத்தமா இருக்கிற வண்டி. நேர்ல வந்தா தெளிவா நான் உங்களுக்கு பேசி வாங்கி தரேன். இப்ப இன்ஜினை காமிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி, அதை பாத்துங்க. இந்த வண்டி பாருங்க, இப்ப லைவ் வீடியோ காமிக்கிறேன். நேத்து நைட்டு வந்தது, இப்ப செக் பண்ணி நான் சொன்னேன். இங்க இருந்து 20 கிலோமீட்டர் போய் செக் பண்ணிட்டு வராங்க. அவ்வளவு தூரம் ஓட்டி பார்த்து வந்தாங்க. பக்காவா இருக்கான் வண்டி. ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங். இன்னும் வண்டி ஆப்பே பண்ணல, உள்ள வந்து இப்ப ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன். ஆயில் அடிதா பாக்கலாம், ஒன்னும் நான் பாக்கல. 20 கிலோமீட்டர் வந்த லைவ் வீடியோ, லைவாவே காமிக்கிறேன். ஆயில் அடிச்சா நிக்க வைக்க மாட்டேன். பண்ணிட்டு குடுக்கிற பொருள் சுத்தமா கொடுக்கணுங்க. 20 கிலோமீட்டர் ஓடி வந்த வண்டி லைவா பாருங்க. ஸ்டிக் எடுத்துட்டேன். ரேஸ் பண்ணுவா, ரேஸ் பண்ணுப்பா. பாருங்க, கை வைக்கிறேன். சூடா இருக்குங்க அந்த இடமே. 20 கிலோமீட்டர் ஓட்டு வந்த வண்டி ரேஸ் பண்ணுவா. சுத்தமா இருக்குங்க, தெளிவான வண்டி. பக்கா கண்டிச்சுங்க. மாருதி ரிக்ஸ் பக்காவா இருக்கு. வீடியோ டாப் மாடல் வந்திருக்குங்க. அது இல்லாம 2012 பக்காவா இருக்கிற வண்டி. ரொம்ப நாள் பத்தி ரிக்ஸ் போடுறேன். தெளிவா இருக்கு. டீட்டெயில் எல்லாம் நாளைக்கு வந்துடும். வண்டி பக்கா கண்டிஷன். இப்பதான் லைவா ஏசில இருந்து எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு. இந்த வண்டியே இருக்குன்னு அப்டேட்ல காமிச்சிடுறேன். வரவங்க நேரில் வாங்க. ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. இப்ப பொலேரோ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்க. டிஏ இன்ஜினுங்க, சுத்தமா இருக்கும். தெளிவா நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த பாருங்க, பக்கத்துல பம்பு கை வச்சிருவோம். இதை பார்த்து கை வைக்கணும். இதெல்லாம் கை பிச்சுன்னு போயிடும் தோல். ஆயில் பாருங்க, கரெக்டா இருக்கு லெவலு. இப்ப கை வச்சு காமிங்க, ரேஸ் பண்ண சொல்றேன் பாத்துங்க. இந்த இடத்துல மட்டும் பார்த்து வைக்கணுங்க. ரேஸ் பண்ணுமா, கொடுக்கூடாதுங்க. ஆயில் அடிக்காது. அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். நல்லா ரேஸ் பண்ணுவா. பக்கா கண்டிஷனு. ரேஸ் பண்ணுமா வண்டி. ரேஸ் பண்ணுமா வண்டி. எல்லாமே கொடுக்கணும். ஆயில புகை எதுவுமே தள்ளாது. தள்ளுற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. தெளிவான வண்டி. இப்ப இன்டீரியர் காட்டுறேன், எல்லாமே காமிக்கிறேன். 2 ஓனர் தாங்க. 2 ஓனர் பியூர் ஓன்போடு 2013. இன்னைக்கு இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா டிஏ இன்ஜின் 6 லட்சம் 6.80 6.50 விற்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது என்ன, கஸ்டமர் சொன்னதா 5.60. நான் உங்களுக்கு எப்படியாவது 5.20 வாங்கி தரேன். இன்டீரியர் தான் காட்டுறேன் பாத்துங்க. செம்ம லுக்குங்க, பக்காவா இருக்கிற வண்டி. வேற கடை எப்படி பார்க்கலாம் 6.25 லட்சத்துக்கு வித்துருவாங்க. நாங்க சப்ளை பண்ணி தருவோம். அதுல இன்ஜின் சுத்தமா இருக்கணும். 4 ஓனரோ 3 ஓனரோ இல்லைங்க, 2 ஓனர் தான். வண்டி தெளிவா இருக்கு, பக்காவா இருக்குங்க. ஒரு ஷோரூம் கண்டிஷனு. இதுல இந்த பீடிங் மட்டும் தான் இல்ல, அதுவும் ஆர்டர் போட்டுருக்கேன், வந்துடும் குத்துறது. பாருங்க, இந்த பீடிங் மட்டும் தான் ஒண்ணு இல்ல. மத்தபடி வண்டி தெளிவான வண்டி. மெரூன் கலருங்க. அப்படியே போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க வண்டி வச்சிருக்கிறது. சுத்தமான வண்டி, தெளிவா இருக்கு. பொலேரோ மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான வண்டி, ஒரு விஐபி வண்டி தான். ஒரு வசதியான ஆள் தான் வண்டி. பக்கா கண்டிஷன் வச்சிருக்காங்க. இப்ப இன்டீரியர் காட்டுறேன், அதுவும் பாத்துருங்க. சாப்பிடாது, டக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன் நானு. சென்ட்ரல் லாக்குங்க, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது பாருங்க. சென்ட்ரல் லாக்கோட இருக்க வண்டி பக்காவா இருக்கு. ஓடி இருக்க கிலோமீட்டர் 66,000 தாங்க. நீங்க எங்கனாலும் போய் செக் பண்ணிக்க. இந்த வண்டி ஓடி இருக்கிறதே 66,000 தான். வண்டி சுத்தமா அது பாருங்க, மீட்டர் பாருங்க. லேட்டஸ்ட் பொலேரோக்கு எப்படி கொடுக்குறாங்க பாருங்க, தெரியுங்களா? ஓல்டு மாடல் இல்லாத லேட்டஸ்ட் பக்கா கண்டிஷனு. ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. பக்கா தெளிவு. எல்லாமே செட்டுல இருந்து ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங். நீட் அண்ட் குவாலிட்டி பக்காவா எடுத்தா ஜம்முன்னு ஓட்டி போனோம். டிஏ இன்ஜின் பொலேரோ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. சிஆர்டி தான் நிறைய கிடைக்கும். இதுல டிஏ இன்ஜின் 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். சாவி வச்சவனே மூடிக்கிறது, லாக் ஆயிரும். சுத்தமான வண்டி. ஒரு பக்கா கண்டிஷன். டாப்லாம் பாருங்க, கிளீனா இருக்கும். இதே மாதிரி தான் ஒயிட் கலர் ஒண்ணு போட்டேன். போட்ட உடனே வியாபாரங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன பார்த்திருக்கோம். ஒரு தெளிவான வண்டி. தெளிவுனா தெளிவு. பிஸ்மில்லா காசு தாங்க. இந்த காவெல்லாம் பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டி. டாப்ல இருந்து பாடியில இருந்து நல்ல பொருள் கொடுப்பாங்க. நல்ல வண்டி கொடுக்க மாட்டேங்க. ஒரு தெளிவான வண்டி தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். செம லுக்ல இருக்கு. பக்கா அந்த பாடி ஸ்டிக் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஏசி, பவர் ஸ்டாரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். நல்ல பொருள் கொடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. லாக் ஆயிடுச்சு, லாக் ஓபன் பண்ணுவா. பாருங்க பக்காவா எல்லாமே பாருங்க. டாப் பாருங்க. அரே வானம் தெரியணும், அந்த வானம் வந்து டாப்ல தெரியணும். அந்த மாதிரி பொருள் தான் நான் கொடுப்பேன். இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். பேக் சைட்ல இருந்து காமிக்கிறேன். பின்னாடி ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருக்காங்க. செட் எல்லாம் நல்லா சரியா கேட்குங்க. ஃபேன்சி நம்பரோட சூப்பராக வண்டி. டிஏ இன்ஜின் 4 கிலோ இந்த வண்டி இருக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. மேல வந்து பாருங்க, பக்கா கண்டிஷன் இருக்கு. அடுத்த வண்டி காமிக்கிறேன். மாருதி ஈகோ சுத்தமான வண்டிங்க. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி நின்று பாருங்க, இன்ஜின் நாய்ஸே கேட்காது. அவ்வளவு தெளிவா இருக்கு. ஒரு பொருளும் அப்படி அப்படி வைரம் மாதிரி கொடுப்பேங்க. நானு கொடுக்கறது சுத்தமா கொடுக்கணும். இன்ஜின் பக்கா கண்டிஷனுங்க. அதையும் காமிச்சிடுறேன். வண்டி தெளிவுனா தெளிவு, பக்கா தெளிவு. 2012 ஏசி வேற லெவலுங்க. வண்டி ஓட்டுறதுக்கே ஸ்மூத்தா இருக்கு. ஈகோலே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இதோட ஸ்டேரிங் வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஆப்ஷனும் நல்லா இருக்கும். மேல கேரியர், பம்பரு, அதுமா காலை கட்டி எல்லாமே வந்தது. வண்டி செம்மையா வச்சிருக்காங்க.
இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 கிலோமீட்டர் தான் இருக்காங்க. ரெண்டாவது ஓனர் வாங்கி 2013 வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து ஒரு வருஷத்துல 2013 ரெண்டாவது ஓனர் வாங்கிட்டாரு. அதுல இருந்து இங்க ஓட்டின வண்டி தெளிவு. கஸ்டமர் கேட்டது 320ங்க. வாங்க 3 வருஷம் ஒரு 285 பண்ணி தரேன். 2,85,000 ரூபாய்க்கு இன்னைக்கு இவ்வளவு தெளிவான வண்டி கிடைக்காது. நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தேடுங்க. இந்த மாதிரி குவாலிட்டி இன்ஜினோட கொடுக்க மாட்டாங்க. நான் தரேன் 2,85,000 ரூபாய்க்கு தரேன். ஷோரூம் கண்டிஷன் வண்டி, இன்ஜினை காமிக்கிறேன், இன்டீரியர் காட்டுறேன், எல்லாமே பாத்துங்க. பக்காவா இருக்கும். 2012 லாஸ்ட், 2 ஓனரு, ஏசி பக்கா கூலிங்க, எல்லாமே கலந்து இருக்க வண்டி. இதை பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே இன்ஜினை காமிக்கிறேன் பாத்துங்க. யாருமே இந்த வண்டிலாம் இப்படி யாரும் எடுத்து காமிக்கிறேன் இன்ஜினை நான் காமிக்கிற பாருங்க. குடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும். ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி, இன்ஜின் நாய்ஸே இல்லைங்க. கிட்டவாமா இத பாருங்க, பக்காவா இருக்கும். ஆயில் சர்வீஸும் பண்ண வண்டி. இத பாருங்க, இங்க வரும் ஆயில் இருக்கு, நல்லா பாத்துங்க. இதை கை வைக்கிறேன், ரேஸ் பண்றேன், தர பொருளை தரமா கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி என் ஆபீஸ் வராதுங்க. ஷோரூம் கண்டிஷன் வண்டி சுத்தமா இருக்கு. பாடியில இருந்து வண்டியில இருந்து எல்லாமே தெளிவு. 2,85,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஈகோ தமிழ்நாட்டுல சுத்தமான வண்டி இல்ல, தெளிவான வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. இது நிக்காது, கண்டிப்பா சொல்றேன். 92,000 கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி, பக்கா கண்டிஷன், 2 ஓனரு, இன்டீரியர் தான் காட்டுறேன், எல்லாம் பாத்துங்க. பக்கா கண்டிஷனுங்க, 92,000 கிலோமீட்டர். ஆனா வண்டி செம குவாலிட்டி, செமையா இருக்கு. ஆனா எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப லக்கு. இந்த பொலேரோவும் இந்த ஈகோ எடுக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவ்வளவு டாப்பா இருக்கு. அடுத்தது பாருங்க, லட்டு மாரி டிசைர் காமிக்க போறேன். அது இன்னும் டாப், அதுவும் சிங்கிள் ஓனர்ல அது காமிக்கிறேன். இது 2 ஓனர் வண்டி, ஒரிஜினாலிட்டி. அதை பாருங்க, இதை பார்த்துங்களா. எனக்கு டைம் இல்ல இப்ப பிடிச்சி காமிக்குது. மழை வேற தூரல் போட்டுனுக்கு. ஷாப்பிடு மொத்தம் வண்டி முடிக்கணும், 5 வண்டிகளும். அது நான் தெளிவா காமிக்கிறாளே, கொஞ்சம் லேட் ஆகும். ஃபுல் வீடியோ பாருங்க, தெளிவா இருக்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டி நிக்காது. எவ்வளவு சீக்கிரம் ஏத்துங்க அவ்வளவு சீக்கிரம் ஏத்துங்க. ஒரு தெளிவான பாருங்க, பேக் சீட்டா எல்லாமே பக்காவா இருக்கும். பாருங்க, நல்லா லக்ஸரி மாரி உட்காந்து போலாம், அந்த மாதிரி டைப்ல வச்சிருக்காங்க. சுத்தமான வண்டி, நல்லா இருக்கு. என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்ப அர்ஜென்ட் இப்ப வந்த வண்டினால உடனே நான் வீடியோ போட்டு கால் பண்ணி சொல்ல முடியல. வீடியோல பாருங்க, ஃபர்ஸ்ட் என் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு சந்தோஷம். சுத்தமான வண்டி, டோர் 3 டப்புன்னு முடிக்குது. ஒரு தெளிவான வண்டி. மேல பாருங்க, கேரியரு மேல பாருங்க, காவலாம் பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டி. 4 ஓனர் போடுறாங்க, ஓனரை சொல்லாம 2,75. நான் உங்களுக்கு 2 ஓனரு 2,85 பண்ணி தரேன். கஸ்டமர் கேட்கறது 3 காலு. நேரம் வாங்க, இது பேசி வாங்கி தரேன். 4 டயரும் புது டயருங்க, 4 டயரும் நல்லா இருக்கும். ஃபுல் பட்டன், நீங்க சேத்துல நிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. வண்டி தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏசியும் செம கூலிங். இந்த வண்டி நீங்க விட்டீங்கன்னா 4 மாசம் ஆகும் இதே மாதிரி வண்டி வரதுக்கு. ஓனா உடனே எடுத்துருங்க. 2,85,000 ரூபாய்க்கு வாங்கி தரேங்க. மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் எவ்வளவு வண்டி வித்தங்க. ஸ்விஃப்ட் டிசைர் போன வருஷம், இந்த வருஷம் ஸ்விஃப்ட் டிசைரே சரியா வரமாட்டுருக்கு. வந்தாலும் இந்த ஆயில் அடிக்கிற வண்டி, இந்த புகை தள்ளுற வண்டி, அந்த மாதிரி வண்டி வந்தா நான் நிக்க வைப்பேனா, என் சப்ஸ்கிரைபர் கொடுப்பேனா, ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன். ஆனா அது நிறைய பேர் விக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. சுத்தமா இருக்கணும். சுத்தமா இந்த ஆபீஸ்க்கு வரும், பக்கா கண்டிஷனுங்க. நான் செக் பண்றப்ப இந்த வண்டி சுத்தமா இருக்கா நிக்க வச்சிருவேன். ஒரு தெளிவான வண்டி. வெறும் 68,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 68,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் தான். இன்னைக்கு 2013 மாடல், ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடும். ஏசி பவர் ஸ்டேரிங் தண்டலாக எல்லாமே வந்துடும். வண்டி தெளிவா இருக்கு. இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. ஃபேன்சி நம்பர் 6373. வண்டி கிரே கலர் வண்டிங்க, சுத்தமா இருக்கு. கலர் எல்லாம் கலர் வானவில் மாதிரி 7 கலர் இருக்கு. 7 கலரும் உள்ள இருக்கு ஆபீஸ்க்குள்ள. எல்லாமே பாருங்க, தெளிவான வண்டி, பக்காவா இருக்கு. இது இன்னைக்கு மார்க்கெட் வந்து இது 4,430 விக்குதுங்க. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்விஃப்ட் வந்து 4 லட்சம் ரூபாய் போகுது, 13 மாடல். ஸ்விஃப்ட் டிசைர் 4,430, 440 விற்கிறாங்க. கஸ்டமர் சொன்னது 420. நான் அந்த ரேட்டுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வாங்க 3,75,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். ஒரே ஓனர், வண்டி தெளிவா இருக்கும், பக்கா கண்டிஷனு, எல்லா ஆப்ஷன் வந்துடும். 68,000 கிலோமீட்டர் வண்டி, டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. வண்டி தெளிவான வண்டி, ஒரு கிரே கலர், 3,75,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். ஆனா இன்னைக்கு வண்டி கிடைக்கல, ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நானே போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா குப்பை வண்டிங்க நான் போறதுல 4 ஓனர் 5 ஓனர்லாம் என் கேட்டுக்கு என்ட்ரி ஆகாது. 1 ஓனர் 2 ஓனர் தப்பி போனா நல்லா இருந்துச்சுன்னா 3வது ஓனர். இதுதான் நாங்க வைப்போம். சுத்தமான வண்டி, 3,75,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். இன்டீரியர் தான் காட்டுறேன் பாத்துங்க. வேற இடம்னா இதே 4,4 430 தருவாங்க. சிங்கிள் ஓனர். 2 ஓனர் வண்டியே 4,4 சொல்றாங்க. இது ஒரே ஓனர், பக்கா இருக்கு. இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. இந்த பாருங்க, பக்கா கண்டிஷனுங்க, பக்காவா இருக்கு. ஆனா ரேட் இது நெகசிபிள் ஆகாதுங்க. ஒரு தெளிவான வண்டி, நம்மளே 50,000 குறைச்சு சொல்லியிருக்கேன். ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, ஆயில் அடிக்காது, ரேட் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சுத்தமான வண்டி, 4 கிலோ வண்டி நிக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்ப வீடியோ போடுறேன், பக்கா கண்டிஷனு, சிங்கிள் ஓனருங்க. இந்த பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ரேஸ் பண்ணுமா பாருங்க, கை வைக்கிறேன். ஆயில் அடிக்காது, அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராதுங்க. பாத்தீங்களா, ஆயில் அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. ரேஸ் பண்ணுவா கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க கூடாது. ரேஸ் பண்ணுவா. சர்க்கஸ்ல வந்து எல்லாமே நல்லா இருக்கு. மைலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா 24 கொடுக்கும். 24 23 கண்டிப்பா கொடுக்கும். ஏசி போட்டு ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி. இன்டீரியர் காட்டுறேன் பாத்துங்க. சுத்தமான வண்டிங்க, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இன்னைக்கு 2 ஓனரே வித்துறாங்க 4 லட்சம் ரூபாய்க்கு மேல. நான் சிங்கிள் ஓனர் தரேன். டயர்ல இருந்து பாடியில இருந்து தெளிவாக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் தெளிவான வண்டி சொல்றேன். தெளிவான வண்டி மார்க்கெட் வேற, குப்பை வண்டி மார்க்கெட் வேற. எங்கள்ட்ட தெளிவான வண்டி மட்டும் தான் வரும். எல்லாமே இருக்கும். 4 பவர் விண்டோ வந்துருங்க. இதை பாத்துங்க, பவர் விண்டோ,
எல்லாமே வந்துடும். வண்டி ஏபி பக்கா கண்டிஷனுங்க, பக்காவா இருக்கு. 76,000 கிலோமீட்டர் ஓடிங்க, 76,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. டாப் பாருங்க, கிளீனா இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்கு. எல்லாமே ஷீட் கவர் பாருங்க, காஸ்ட்லியா போட்டிருக்காங்க, நீட்டா போட்டிருக்காங்க. வண்டி எல்லாமே தெளிவா இருக்க வண்டி. ஸ்விஃப்ட் டிசைர் இதை விட்டீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வர்றதுக்கு வருமானே தெரியலங்க. இதுக்கப்புறமா வருமானு தெரியல. இந்த ஹேண்டிலுக்கு பால் எல்லாம் போட்டு நல்லா வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி வண்டி எல்லாம் வருமானு எனக்கு தெரிய மாட்டிருக்கு. சுத்தமான வண்டி, பக்கா கண்டிஷன், ஒரு தெளிவான வண்டி. பிஸ்மிலா காசுல இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா வித்துருமான்னு எனக்கு தெரியாது. பக்காவா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான வண்டி, எல்லா சைடுமே நல்லா இருக்கு, நீட்டா கொடுப்பாங்க, தெளிவா இருக்கும். இது மழைய பிடிச்சிச்சுங்க, அதனால சீக்கிரம் சீக்கிரமா பிடிக்க போறேன். வண்டி சுத்தமா இருக்கு, சிங்கிள் ஓனரு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான வண்டி. அடுத்தது பாருங்க, டாடா மான்சா. நான் மான்சா எல்லாம் தெளிவா கொடுக்குறாளுங்க, பக்கா கண்டிஷன். TN23 வேறு வண்டி, பக்காவா இருக்கு. 2011 லாஸ்ட்டுங்க. பக்கா ஒரு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும். வண்டி தெளிவா இருக்கு, 2011 பக்காவா இருக்கு. டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே இருக்கு, பேர் வாங்கிட்டுங்க, சுத்தமா இருக்கு. சீட் கவர் கூட காஸ்ட்லியா இருக்கும். இந்த வண்டி சுத்தமா இருக்கும், பக்கா தெளிவா இருக்கும். டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வண்டி தான் என் கேட்டுக்குள்ள வரும். எல்லா வண்டியும் பார்த்து வந்தீங்களா, எதுனா பாத்தீங்களா? அந்த மாதிரி சுத்தமா இருக்கிற வண்டி. கஸ்டமர் கேட்கறது பாருங்க, கஸ்டமர் 280 275 சொன்னாரு, அவ்வளவுலாம் போகாதுங்க. ரெண்டே உடச்சதுன்னா சொல்லுங்க நீங்க, உங்களுக்கு வாங்க அவர் சொல்ல விடுங்க, நான் 2,45,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். பக்காவா இருக்கிற வண்டி. இதே மாதிரி மான்சா ஒயிட் கலர் ஒண்ணு போட்ட மறுநாளே கொடுத்தேன். அதே மாதிரி இந்த கலர் ஒண்ணு போட்டேன், அதுவும் அன்னைக்கே போயிடுச்சு. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம். 2,45,000 ரூபாய் வாங்குறேன். அதே கோட்டா ஜெட் இன்ஜின் தான், பக்காவா இருக்கு, பக்கா கண்டிஷன். ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங், டாப் மாடலு. 2,45 முடிச்சு தரேன். இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. இந்த பாருங்க, இன்ஜினை காமிக்கிறேங்க. இந்த டக 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 டகன்னு அடிக்கிறது, இந்த பட பட படப்படன்னு சத்தம் வரது, அந்த இன்ஜின் என்கிட்ட வராது. நல்லா சர்ச் பண்ணி பாருங்க, சுத்தமா இருக்கிற இன்ஜின். ஒரு தெளிவான வண்டி தான் நம்ம கொடுப்போம். அதை கை வச்சு காமிக்கிறேன், ரேஸ் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது. ஒரு தெளிவான வண்டி, பக்காவா இருக்கும். இந்த கட 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 கடன்னு அடிக்கிற இன்ஜின் எல்லாம் இருக்கு, நம்ம அப்படியெல்லாம் போட மாட்டோம். ரேஸ் பண்ணுவா, சுத்தமா இருக்கிற வண்டி. ரேடியோ பாருங்க, ரேடியோ சர்க்கேஸ்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, நல்ல பொருள் கொடுப்பாங்க. ஒரு பக்கா கண்டிஷனு, வாங்க 2,45 பண்ணி தரேன். நான் சொல்றது இன்ஜின் நல்லா இருக்க வண்டி மட்டும் நாங்க கேட்போங்க. ஒரு பக்கா கண்டிஷனுங்க, சுத்தமா இருக்கு பாருங்க. தெளிவுனா தெளிவு நினைக்கணும். பிஸ்மிலா காசுனா நல்லது கொடுப்போம், அதுதான் குவாலிட்டின்னு பேர் வாங்கியிருக்கோம். குவாலிட்டி அது பிஸ்மிலா காசுன்னு எதுக்கு வச்சிருக்கோம்? சுத்தமா இருக்கும். டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இது போய் பாத்துக்கங்க, டயர் சரியில்லை போய் பண்ணிக்கோங்க, அந்த வேலைக்கு இங்க இடம் கிடையாது. ஒரு பக்கா கண்டிஷன். 4 பவர் விண்டோ வந்துடும், 4 பவர் விண்டோ பக்காவா இருக்கிற வண்டி. ஒரு தெளிவான வண்டிங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க, 90,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. சுத்தமா இருக்கு. செட் எல்லாம் பாருங்க, கம்பெனி செட்டே வந்துடும். பக்காவா இருக்கிற வண்டி, தெளிவா இருக்கு. 2,45ங்க, வாங்க பண்ணி தரேன். பக்காவா பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டி. அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்க. பாருங்க, பஞ்சிங் கூட காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்ல, டக்கு டக்குன்னு முடிக்கணும், அதனால டக்குன்னு முடிச்சிருவேன். ஏன்னா தெளிவா இருக்கு. அந்த மிரர் மட்டும் கண்ணாடி ஆர்டர் கொடுத்துருக்கேன், அந்த கண்ணாடி மாட்டி கொடுத்துறேன். சுத்தமா இருக்கிற வண்டி, பக்கா கண்டிஷனுங்க, ஷோரூம் கண்டிஷன் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 2,45,000 ரூபாய் நிக்கே நிக்காது. ஏன்னா செடான் டைப். இன்னைக்கு கோட்ரா ஜெட் எல்லாம் தெளிவான வண்டிலாம் ரேட்டு வேற, குப்பை வண்டி ரேட்டு வேற, அது எங்கள்கிட்ட வராது. அந்த பேச்சுக்கள் நாங்க போக மாட்டோம். தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனுக்கு 2,45 பண்ணி தரேன். டயர்ல இருந்து பாடியில நல்லா ஆகுமா. இந்த டீசல் கப்பு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேங்க, நாளைக்கு வந்து கப்பு மேல கப்பு வந்து நல்லா இல்ல, அதனால கைட்டோம், வேற புஷ் போட்டு கொடுத்துருவோம். ஒரு பக்காவா டயர் எல்லாம் புது டயருங்க, அது உங்களுக்கு மண்ணில் நிக்கிறதுனால தெரியல, பக்காவா இருக்கு. 2,45 ரெண்டே ஓனரு, பக்கா கண்டிஷன் வண்டிங்க. டாடா இண்டிகோங்க, இண்டிகோல CR4 நிறைய வரும், அது சொல்லாம போட்டுறாங்க, ஏமாந்து நீங்களும் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு இன்ஜின் சீசாக்ஷன் முடிக்கிறீங்க. நம்மள்ட்ட அப்படிலாம் வராது, ஒன்லி DDI இன்ஜின் மட்டும் தான் வரும். பக்கா கண்டிஷனுக்கு டாடா இண்டிகோ, டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி தெளிவா இருக்க வண்டி. 2014ங்க, 2014 பக்கா கண்டிஷனு. ஷீட் கவர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன், ஆனா வண்டி நிக்காது. இண்டிகோ ஒரு தெளிவான வண்டிங்க. வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும், ஒயிட் கலரு, பேல் ஒயிட், சுத்தமா இருக்கும். 4 டயர் புது டயரு, எல்லாமே ஒர்க்கிங். கிலோமீட்டர் கம்மியா ஓட்டிருக்கு. ஏசி பக்கா கூலிங், 4 பவர் விண்டோ ஒர்க்கிங், 1 ஒர்க் ஆகுது. அதனால எல்லாமே ஒர்க் பக்காவா இருக்கு. கஸ்டமர் கேட்டது பாருங்க, 2,30 கேட்டிருந்தாரு 2014. நான் 2 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தரேன். 2 லட்சம் இல்ல, 1,95 வாங்கி தரேன். ஒரு தெளிவான வண்டிங்க, ஒரு தெளிவான வண்டி. 3வது ஓனர்ல இருக்கு. 3வது ஓனர் இப்பதான் மாத்திருக்காங்க, ஒரு அர்ஜென்டா வெளிநாட்டுக்கு போறதுனால கொடுத்துறாரு, ஆனா ஷோரூம் கண்டிஷன் வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு 1,95 வாங்கி தரேன். இண்டிகோங்க, இது பக்கா ஃபுல் ஆப்ஷன், 4 பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். வண்டி இன்ஜினை காமிக்கிறேன், DDI இன்ஜின், ஆயில் அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன், இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. வண்டி தெளிவா இருக்கும், ஆயில் அடிக்காது. ரேடியேட்டர் முடி ஓபன் பண்ணியாச்சு. கொடுக்கிற பொருளை சுத்தமா கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த பாருங்க, ரேட் பண்ணுவா, ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க. திருப்பி ரேட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க, ரேட் பண்ணுவா. நான் வேற உள்ளே வச்சு காமிக்கிறேன், ஐக்கு அடிக்க பாருங்க, அடிக்கல, ஆயில் அடிக்காது. ரேடியேட்டர் காமிப்பா, ரேட் பண்ணுவா. வண்டி பக்காவா இருக்கு, ஒரு தெளிவான வண்டி. லோ பட்ஜெட் இன்னைக்கு இண்டிகோலாம் 2,5 லட்சத்துக்கு கீழே இல்ல. நான் 2 உடச்சு 1,95 முடிச்சு தரேன்.
ஒரு பக்கா வண்டி ஃபுல் ஆப்ஷன் இந்தியன் தான் காட்டுறேன் பாத்துங்க. 4 டயர் புது டயருங்க, வண்டி தெளிவா இருக்கும், பக்கா கண்டிஷன். ஃபைனல் 1.95 வருங்க. 1,95,000 இண்டிகோ இல்ல இன்னைக்கு. ஒரு சுத்தமா ஃபுல் ஆப்ஷன் 4 டயர் புது டயர், மைலேஜ் 22 23 கொடுக்கும். ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங், வண்டி தெளிவா இருக்கிற வண்டி. கிலோமீட்டர் பாருங்க 1.27 ஓடிக்குங்க, 1,27,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. உள்ள பாருங்க இன்டீரியர் சுத்தமா இருக்கும், பக்கா கண்டிஷனுங்க. 1,27,000 கிலோமீட்டர் டிஸ்பிளே மீட்டரே பாருங்க சூப்பரா இருக்கும். வண்டி தெளிவா இருக்கு பாருங்க, 4 பவர் வந்துட்டு வண்டி சுத்தமா இருக்கு. 1.27 ஓடி இருக்கு, 1.95 இருக்கும். கண்டிப்பா வாங்கி தரேன், இது ஓடிடும். ஏன்னா எனக்கு செடான் டைப் டிக்கி வச்ச வண்டி தான், லோ பட்ஜெட்ல தெளிவான வண்டி இல்ல. இதை எடுத்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு பண்ணிக்கலாம். வண்டி அவ்வளவு இன்ஜின் பக்காவா இருக்கு, நாய்ஸும் நல்லா இருக்கு. ஆனா ரேட்டு தான் கரெக்டா சொல்லியிருக்கோம் நம்ம, மார்க்கெட் ரேட்டு. ஏன்னா கரெக்டான ரேட்டு இது, தெளிவான வண்டி பக்காவா இருக்கு பாருங்க. இந்த பம்பர் உடஞ்சு இந்த சொட்டாயி இது மாதிரி வண்டி எல்லாம் இருக்காது. அதே மாதிரி கடற்கடன்னு சத்தம் வந்து வண்டி இன்ஜின்ல அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்காது. 1,95,000 பண்ணி தரேன், நீட் அண்ட் குவாலிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. டாடா இண்டிகோ பக்கா கண்டிஷன் இருக்குங்க. ஆல்ரெடி நிறைய இண்டிகா கொடுத்துட்டுங்க, நேத்து கூட ஒரு இண்டிகா கொடுத்தேன், முன்னேத்து ஒரு இண்டிகா கொடுத்தேன். குடுக்குற இண்டிகா எத்தின்னு போயினே இருக்காங்க. பக்காவா இருக்கு. TN25ங்க, TN25 திருவண்ணாமலை வண்டி, எங்க ஊர் மாவட்டம் தான். ஏசி பக்கா குளிங்க, வண்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டி பக்கா இருக்குங்க. 4 டயரும் புது டயரு, வண்டி தெளிவா இருக்கும். சீட் கவர்ல அந்த பாடி வந்து எல்லாமே நல்லா இருக்கும், பக்காவா இருக்கிற வண்டி. 22 23 கொடுக்கும், எல்லாமே தெளிவான வண்டி. கஸ்டமர் கேட்கறது பாருங்க, அவர் 2.20 கேட்கறாருங்க. நேர்ல வாங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தரேன், 2 லட்சம் ரூபாய்க்கு இது வாங்கி தரேன். அது 1.95 வாங்கி தரேன். சுத்தமா இருக்கிற வண்டி. இப்ப இன்ஜினை காமிக்கிறேன், ஆயில் போக அடிக்காது, அடிச்சா நம்ம தர மாட்டோம். அதை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாத்துங்க. அதனால லாஸ்ட்டுங்க, வண்டி சுத்தமா இருக்கும். 2 ஓனர் 31 தான் இருக்கு. எஃப்சி ஏசி ஃபுல் கூலிங்க, வண்டி 4 டயர் புதுசு, வண்டி தெளிவா இருக்கும், பக்கா கண்டிஷன். ஸ்டிக்கர்ல கையெழுத்து காமிக்கிறேன், குடுக்கிற போல சுத்தமா கொடுப்போம். வெயிட் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, அடிக்கிற வண்டி ஆபீஸ் வராது. வெயிட் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, வெயிட் பண்ணுவா. பக்கா கண்டிஷனுங்க, ஷோரூம் கண்டிஷனு. ஒரு பக்கா வண்டி, 4 டயர் புதுசோட இருக்கு, 25 ரெக்கார்டு, 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தரேன். தெளிவா இருக்கும், நேரம் வந்து பாருங்க. வண்டி சுத்தமா பக்காவா இருக்குங்க, ஒரு பக்கா கண்டிஷனு. டயர் 4 டயர் புது டயர், ஒரு தெளிவான வண்டி. டாடா இண்டிகா சுத்தமா இருக்கு, ஆனா வண்டி நிக்காது, சீக்கிரம் எடுத்துரும். பக்காவா இருக்குது, ஒரு தெளிவான வண்டி. 2.25 கேட்கறாரு, வாங்க 2 வரைக்கும் பண்ணி தரேன். சீட்லாம் பாருங்க சுத்தமா இருக்கும். வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க மாட்டோம். 88,000 கிலோமீட்டர் ஓடிக்கு பாருங்க. வண்டி பாருங்க, ஒரு தெளிவான வண்டி, நல்ல வண்டி, ஒரு தெளிவா இருக்குங்க, பக்கா கண்டிஷன். டாப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு, ஒரு சுத்தமான வண்டி. மிஸ் பண்ணாதீங்க, சுத்தமா தெளிவா இருக்கு, பக்காவா இருக்கு. எஸ்சி உங்களுக்கு 31 இருக்கும் வந்துடும். ஒரு தெளிவா இருக்கு வண்டிங்க பாருங்க. பேக் சைடு பாருங்க, ஒரு பக்காவா ஒரு தெளிவான வண்டிங்க, சுத்தமா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, பக்கா கண்டிஷனு. சாப்பிட போயிருக்கு வீடியோல. நல்ல வண்டி இண்டிகா கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா, எல்லாருமே அந்த தெளிவுங்க. வண்டி தெளிவா கொடுப்போம், பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். அந்த தெளிவுக்கே நிறைய பேர் எடுக்கிறாங்க. சுத்தமா கொடுக்குறேன், எத்தனை போயினே இருக்காங்க. நேரில் வாங்க, சூப்பரா இருக்குங்க வண்டி. அடுத்தது பாருங்க, ஆல்டோ காமிக்கிற, வேற லெவலுங்க, பக்காவா இருக்கு வண்டி பாருங்க. ஷோரூம் கண்டிஷனு, ப்ளூ கலர் வண்டி, இங்கி ப்ளூ கலரு, தெளிவா இருக்கும். இன்ஜினை காமிக்கிற 6414 வண்டி நம்பரு, சுத்தமா இருக்குங்க. கஸ்டமர் சொன்னதெல்லாம் விடுங்க, நான் 1.75 பண்ணி தரேன். இதை இன்ஜினை காமிக்கிற பாத்துங்க. இன்ஜின் சுத்தமா இருக்குங்க, ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. ஆயில் அடிக்காது, அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. இன்ஜின் சுத்தமா இருக்கும், அதை ரேஸ் பண்ணி காமிக்க சொல்றேன். ஒரு தெளிவான வண்டி, ரேஸ் பண்றாங்க பாருங்க, சுத்தமா இருக்கு, பக்கா கண்டிஷனுங்க. தெளிவா இருந்தாலும் நம்ம கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். ரேஸ் பண்ணப்பா, இன்னும் நல்லா ரேஸ் பண்ணப்பா. சுத்தமா இருக்கும், காமிக்கிற பாருங்க, தெளிவான வண்டி, ஒரு தெளிவா இருக்குங்க. பிஸ்மில்லா காசுல எப்பவுமே குடுக்கிற பொருளை சுத்தமா கொடுப்போம். ஏசி வேற லெவலுங்க, ஷோரூம் கண்டிஷன் இருக்கும். ஏசி 1,75,000 பண்ணி தரேன், பக்கா கண்டிஷனு. மிஸ் பண்ணாதீங்க, ஒரு தெளிவான வண்டி, மிஸ்ஸே பண்ணாதீங்க. அவ்வளவு லுக்கா இருக்கு, அந்த பாடியில இருந்து வண்டில இருந்து எல்லாமே இருக்கும். அந்த விஸ்டாவும் சூப்பரா இருக்கு, எல்லா கலர்லயும் வண்டி இருக்குங்க. 7 கலர்ல இருக்குங்க வண்டி, எல்லா கலர்லயும் நம்மள்ட்ட வண்டி இருக்கு. எல்லாமே டாப்பா இருக்கு. லோ பட்ஜெட் 1,65,000 இருந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி இருக்கு. எல்லா வண்டியும் பாருங்க, எல்லாமே பக்கா கண்டிஷனுக்கு தான். எல்லா கலர்லயும் எல்லாமே வானவில் மாரி இருக்கும், மொத்தம் கலர்லயும் இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. இந்த ஆல்டோ மிஸ் பண்ணாதீங்க. பின்னாடி ஸ்பீக்கரே இதுக்கு எவ்வளவு பெருசா வச்சிருப்பாங்க, அந்த ஸ்பீக்கர் வாய்ஸே நல்லா இருக்கு, டும்மு டும்முன்னு கேட்கும். நல்லா இருக்கு வண்டி. இன்டீரியர்ல இருந்து அவுட்லுக்ல இருந்து டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. நேர்ல வாங்க, 1,75,000 பண்ணி தரேன். 2 ரூபாய் கேட்டுருந்தாரு அவரு. எல்லாம் வருங்க, 2011 2 ஓனரு, செம்ம குவாலிட்டி வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. ஆல்டோ அவ்வளவு நல்லா இருக்கு, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நடந்து போறதே அப்படியே தெளிவா தெரியும், டாப்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே தெளிவு. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பாருங்க, டாடா விஸ்டா பக்கா கண்டிஷன், ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி. கஸ்டமர் 2.40 கேட்டாருங்க, நேர்ல வாங்க, 2.10 இருக்கும் பண்ணி தரேன். நான் ஓட்டி பார்த்தேன், இன்ஜின் சுத்தமா இருக்கு,
இந்த இன்ஜினை காமிக்கிறேன், பாடியை காமிக்கிறேன். ஒரிஜினாலிட்டிலே இருக்கும். ஒரு தெளிவா இருக்கும். நேர்ல வந்து பாருங்க, கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். இந்த இன்ஜினை காமிக்கிறேன், பாத்துங்க. சுத்தமான வண்டி. இந்த ஸ்டிக் எடுத்தாச்சு, ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். இங்க நிக்கிற எந்த வண்டியிலும் ஆயில் அடிக்காது, சுத்தமா இருக்கும். ஒரு தெளிவான வண்டி. நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போம், மிஸ் பண்ணாதீங்க. இப்ப காமிக்கிறேன், ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். தெளிவான வண்டி, கொடுத்தா நல்ல பொருளுங்க. கோட்ரா செட்டு பக்காவா இருக்கு. ரேஸ் பண்ணுப்பா, இன்னும் நல்லா ரேஸ் பண்ணி. பக்கா கண்டிஷனுங்க. இன்ஜின் வேற லெவலு. ஸ்டிக் எடுத்து பக்காவா இருக்கு பாருங்க, ஆயில் அடிக்காது. ரேடியேட்டர் காமிக்கிறேன், பாத்துங்க. ரேஸ் பண்ணுப்பா, இன்னும் நல்லா ரேஸ் பண்ணி. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாது. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. நேர்ல வாங்க, 2-10 வரைக்கும் பண்ணி தரேன். சுத்தமா இருக்குது பாருங்க. ஒரு டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. நேர்ல வந்து காமிங்க. இந்த வண்டியில டென்ட் இருக்கு, கிராச்சஸ் இருக்குன்னு எந்த எதுவுமே இருக்காது. 4 டயர் புது டயரு, ஒரிஜினாலிட்டியில இருக்கு. 2010 லாஸ்ட், 2 ஓனர். கோட்டா ஷிஃப்ட் இன்ஜின் வந்துடும். இன்னைக்கு புல்லட் விக்குதுங்க 3 லட்சம் ரூபாய்க்கு. நான் உங்களுக்கு 2-10 வரைக்கும் தரேன். வண்டி ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கு. பிஸ்மிலா காசுல தெளிவா கொடுப்போம். டாப்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போங்க. ஆயில் அடிக்கிற வண்டி என் கேட்டுக்குள்ளே வராது. கேட்டுக்குள்ள என்ட்ரியே இல்லைங்க. சுத்தமான பொருள் மட்டும் தான் வரும். வாங்க, நேர்ல வாங்க. ஒரு ஒரிஜினாலிட்டி வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 2-10 முடிச்சு தரேன். நேர்ல வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணி தருவேன். இன்னமும் என் சப்ஸ்கிரைபர் என் கமெண்ட் பண்றவங்க வந்தீங்கன்னா இன்னமும் குறைச்சு வாங்கி தரேன். டாப்லாம் பாருங்க, தெளிவா இருக்கு. அடுத்தது பாருங்க, ஜெயிலோ வேற லெவல், வேற மாதிரி பக்கா கண்டிஷனு, ஷோரூம் கண்டிஷனுங்க. நேர்ல வாங்க. 4 லட்சத்தை உடைச்சு நான் வாங்கி தரேன். 4 லட்சத்தை உடைச்சு இந்த வண்டி தமிழ்நாட்டுல யாருமே சொல்ல மாட்டாங்க. லேட்டஸ்ட் மாடலா மாத்தின வண்டி. 2011, 2 ஓனரு. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. இன்ஜினை காமிக்கிறேன், சுத்தமா இருக்கும். ஒண்ணுமே உங்களுக்கு பால்ட் இருக்காது. ஒரு தெளிவான வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் உண்டோ எல்லாமே வந்துடும். 4 டயரும் நச்சுன்னு இருக்கும். கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். இன்ஜினை காமிக்கிறேன், பாத்துங்க. இந்த ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, ரேடியேட்டர் மூடிய ஓபன் பண்ணியாச்சு. நல்ல பொருள் தர. நேரில் வந்து பாருங்க. நம்ம உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணுங்க. இதுல போய் நாங்க இருக்கு, சுத்தமா கொடுக்கணும். இந்த கை வச்சு காமிக்கிறேன், பாருங்க. இன்ஜின் ஓடி நீங்க ரேடியேட்டர் ஓபன் பண்ணி வச்சு ரேஸ் பண்ணுப்பா. நல்லா இன்னும் ரேஸ் பண்ணு. சுத்தமா இருக்குங்க. ஒரிஜினாலிட்டி. ஸ்டிக்ல கை வைக்க காமிக்கிறேன், உள்ள இருக்கு பாருங்க. ரேஸ் பண்ணுப்பா, இன்னும் ரேஸ் பண்ணு. அதை பாருங்க, கை எடுத்து பாருங்க, பக்காவுக்கு. இன்னொரு வரல் வச்சு காமிக்கிறேன், ரேஸ் பண்ணுப்பா. தெளிவா காமிக்கணுங்க. பக்கா கண்டிஷனுங்க. ஆயில் அடிக்காது. அடிக்கிற வண்டி என் கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகாது. பக்காவா இருக்கும். ஒரு தெளிவான வண்டி, சுத்தமா இருக்குங்க. இன்ஜின்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. பிஸ்மிலா காசை நம்பி வாங்க, நேர்ல வாங்க. 4 லட்சத்தை உடைச்சு வாங்கி தரேங்க. 4.5 லட்சம் கஸ்டமர் கேக்குறாரு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசி எப்படியாவது 4 உடைச்சு 390 இது பண்ணி தரேங்க. நேர்ல வந்து பாருங்க. ஒரு ஒரிஜினாலிட்டி சீட் கவர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். 3 ஓனர் போடுறாங்க. 4.5 லட்சம் 4.5 லட்சம் ரூபாய் 3 ஓனர் போடுறாங்க. நான் உங்களுக்கு 2 ஓனர். வண்டி தெளிவா இருக்கு. 4 உடைச்சு வாங்கி தரேன். சீட்லாம் பாருங்க, டாப்பு, யூபிஎஸ்சி எல்லாமே வந்துடும். 1.24 ஓடி இருக்கு கிலோமீட்டரு. வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும். வண்டி மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி. மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வண்டி கிடைக்காது. சீக்கிரம் வந்துருங்க. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. பிஸ்மிலா காசுல கொடுத்தா குவாலிட்டியா கொடுப்போம். குவாலிட்டின்னு அந்த பேர் எடுத்த காரணமே அது நாங்க தரங்க. ஷாப்பிடியோ போட்டு 4 நாளைக்கு முன்னே 7 வண்டி வித்தேன். பக்காவா இருந்துச்சு, ஓடினே இருக்கு. பொருள் தரமா கொடுப்போம். நேர்ல வந்து பாருங்க. பக்கா கண்டிஷன் வண்டி. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். எனக்கே பிடிக்காதுங்க. நல்லதா இருந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரிஜினாலிட்டி பாருங்க, பாடி எல்லாம் பாருங்க, ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னு. வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பரு. வண்டி நல்லா இருக்கு. 4 உடச்சி வாங்கி தரேங்க. டாப் பாருங்க, கிளீனா இருக்கு. இப்போ ஹைட்ல மேல இருந்து காட்டுறேன் நானு. மேல ஏறி பக்கா கண்டிஷன். டாப்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கும். சுத்தம் இல்லாத வண்டி எந்த வராது. அடுத்தது பாருங்க, ப்ளூ கலர் என்னவாங்க, சுத்தமா இருக்கு. வேலோட நிக்குது. முருகன் வேலோட வண்டி நிக்குது. வண்டி தெளிவா இருக்குங்க. பக்கா கண்டிஷன். ஒரு விஐபி கலரு, டாப் மாடலு. அப்போதைக்கு டாப் மாடலு. வண்டி செம்மையா வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ஐடியா இருக்கு. அந்த இனோவாவே லுக்கா தத்துங்க. வாங்க, நேரில் வந்து பாருங்க. சூப்பரா ஷோரூம் கண்டிஷன் இருக்கு இனோவா. நான் சொல்றேங்க, 5 லட்சத்தை உடைச்சு நான் வாங்கி தரேங்க. கஸ்டமர் 5.50 கேக்குறாரு. 5 லட்சத்தை உடைச்சு நான் வாங்கி தரேன். எப்படியாவது என்னால முடியும். என் சப்ஸ்கிரைபருக்காக நான் கண்டிப்பா பண்ணுவேன். சுத்தமா ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. 5 லட்சத்தை உடைச்சு நான் வாங்கி தரேன். ஒரு தெளிவான வண்டி, முருகன் வேலோட வண்டி இருக்கு. 4 டயர் புதுசு. அந்த வண்டியோட லுக்கு பாருங்க, தெளிவா இருக்கும். அந்த லுக்கு, ஹெட்லைட் பாருங்க. இன்ஜினை காமிக்கிறேன், பக்கா கண்டிஷனுங்க. ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். இன்ஜின் சுத்தமா இருக்குங்க. ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது. ரேடியேட்டர் ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ரேஸ் பண்ணுப்பா. சுத்தமா இருக்கிற வண்டி தாங்க கொடுப்போம். வண்டி ரேஸ் பண்ணுப்பா. சுத்தமா இருக்குங்க. கர்கஷன் பக்காவா இருக்கு, தெளிவா இருக்கு.
ஒரு ஸ்டிக் எடுத்தாச்சு. ஷீல்டு இன்ஜினுங்க. ரேஸ் பண்ணுவா. இந்த காமிக்கிற பாருங்க, ஆயில புகை எதுவுமே வராது. பக்கா கண்டிஷன். இதை கை வச்சு காமிக்கிறேன். ரேஸ் பண்ணுவா. இன்னும் நல்லா ரேஸ் பண்ண தந்தா நல்ல பொருள் தானே, இல்ல தரக்கூடாதுங்க. பாருங்க சுத்தமா இருக்கு. இன்னொரு வேற லிஸ்ட். ரேஸ் பண்ணுவா. பக்காங்க வேற லெவலு. பிஸ்மில்லாஹ் நம்பி வாங்க. ஷீல்டு இன்ஜின் இனோவா மிஸ் பண்ணாதீங்க. 5 லட்சத்தை உடைச்சு நான் வாங்கி தரேன், என்னால முடியும். பக்காவா இருக்கு பாருங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. அந்த ஹெட்லைட் பாருங்க. முருகர் வேலை பாருங்க. சுத்தமா இருக்கிற வண்டி. வேலோட குடுத்துருக்காரு. அந்த வேலோட வண்டி நிக்குது. வண்டி தெளிவுனா தெளிவு. பக்கா கண்டிஷன். முருகர் பத்திரத்து வண்டி. பெரிய பணக்காரர் தான் அவரு. அவரை நம்புறவங்களா வச்சுதான் இருப்பாங்க. பக்காவா இருக்கிற வண்டி. ஒரு தெளிவான வண்டி. பக்காவா இருக்கு. 4 டயர் புது டயரு. வண்டி ஒரிஜினாலிட்டியில இருக்கு. இன்டீரியர் காட்டுறேன். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒரிஜினாலிட்டி வண்டி 5.5 லட்சத்துக்கு மேலதான் இனோவா. நான் 5 லட்சத்தை உடைச்சு வாங்கி தரேன். பாருங்க வண்டி பாருங்க. உள்ளேயும் பாருங்க. பக்கா கண்டிஷனு. டேஷ்போர்ட்ல இருந்து ஒரிஜினல் எல்லாமே தெளிவுங்க. தெளிவுனா தெளிவு. பிஸ்மில்லாஹ் காசுல கொடுத்தா நல்ல போல கொடுப்போம். இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். 29 வரைக்கும் வச்சிருக்கேங்க. 29 வரைக்கும் வச்சிருக்கு. ரூப் ஏசி வந்துடும். ஏசி பக்கா கூலிங்க. வண்டி தெளிவா இருக்கு. ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் உண்டோ. சென்ட்ரல் லாக்கு பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும். டாப் மாடலு. நல்லா இருக்கிற வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் வரத்துக்கு ரேரு. பேக் சைட்ல இருந்து எல்லாமே பாருங்க. சீட் கவர்ல இருந்து எல்லாமே இன்னும் உட்காந்து போனால ஜம்முன்னு இருக்குங்க. அந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி பாருங்க. என்ன குவாலிட்டி இருக்கு பாருங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்க கூடாது. டிக்கி மூடாம இருக்காங்க. டிக்கி மூடியும் காமிச்சிடுறேன். பக்கா கண்டிஷன் இருக்கணும். அந்த டிக்கியை மூடிய காமிச்சிடுறேன். ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கு பாருங்க. செம்ம குவாலிட்டி. அந்த பில்லு சேர்த்து பாருங்க. கீழே இருக்க பில்லு வண்டியில சேர்த்து பாருங்க. அதுதாங்க குவாலிட்டி. குவாலிட்டியா கொடுத்தா நல்லா கொடுக்கணும். டாப்ல இருந்து கீழே இருக்கும். சுத்தமா இருக்கும். நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். பிஸ்மில்லாஹ் காசுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி வண்டி கொடுக்குறேன்னு. தெளிவான வண்டி மட்டும் தான் கொடுப்போம். தெளிவு இல்ல. அடுத்தது பாருங்க. எட்டியாஸ் காமிக்கிறேன். செம்ம குவாலிட்டிங்க. வீடிங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். எட்டியாஸ் தான் இப்ப கிடைக்கத்தே இல்லைங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க. நல்ல வண்டி. இன்னைக்கு டீ போட 5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. நான் நேரில் வாங்க 5 லட்சத்தை உடைச்சு இந்த வண்டி வாங்கி தரேன். பக்கா கண்டிஷன். 2013 2 ஓனரு. வீடி பியூர் ஒன் போர்டு. 96,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. வண்டி தெளிவு. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ. சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருங்க. ஏபிஎஸ் பிரேக் வரும். எஸ்ஆர்எச் ஏர் பேக் வரும். இந்த இன்ஜினை காமிக்கிறேன். கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும். வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கு. நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க. இந்த மாதிரி வண்டி நீங்க எங்க தேடினாலும் 5 லட்சத்துக்கு மேலதான். 5 லட்சம் வித்துடுறாங்க. நான் உங்களுக்கு தரேங்க. 5 உடைச்சு 490க்கு பண்ணித்தரேன். கண்டிப்பா பண்ணித்தரேன். நேர்ல வாங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். பிஸ்மில்லாஹ் காசு எவ்வளவு தெளிவு இருந்தாலும் வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கணும். வண்டி ஒரிஜினாலிட்டி இருந்தாதான் நாங்க பேசுவோம். வாங்க. பக்கா கண்டிஷனு. ஒரு சூப்பர் வண்டி. ஒரு பக்காவா இருக்கு. எட்டியாஸ் மார்க்கெட்ல என்னன்னு நீங்க டச் பண்ணி விடுவாங்க. மத்த கடைக்கு கேட்டாங்க. இன்ஜினை காமிக்கலாம் பாத்துங்க. இப்ப இன்ஜினோட ஸ்டிக் எடுத்தாச்சு. பக்கா கண்டிஷனுங்க. ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. தெளிவான வண்டி. நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுக்கலாம். பக்காவா இருக்கு. அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. சுத்தமா இருக்கு. ஒரிஜினாலிட்டினா வண்டி பக்காவா கொடுப்போம். இதை பாருங்க. சரி ரேடியேட்டர் ஓபன் பண்ணி ஸ்டிக் கை வைக்கிறேன் பாருங்க. ரேஸ் பண்ணுப்பா. நல்லா ரேஸ் பண்ணுப்பா. தன்னை நல்ல பொருள் கொடுக்கணும். பாருங்க ஆயில் அடிக்கல. பக்காவா இருக்கு. பக்கா கண்டிஷன். ரேஸ் பண்ணுப்பா. கொடுத்தா நல்ல பொருளுங்க. 2 வரல வச்சு காமிச்சேன். இந்த ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணி வச்சு அது பாருங்க. ரேஸ் பண்ணுப்பா. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க. எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. என்ன நம்பி இருக்கும். ஒரிஜினாலிட்டி இருக்கு. மைலேஜ் 24. நான் ஓட்டி பார்த்தேங்க. 25 கொடுக்குதுங்க எனக்கு மைலேஜ். 25 கொடுக்குது மைலேஜ். 25 மேலதான் கொடுக்குது. சுத்தமான வண்டி. பக்காவா இருக்கு. நீட் அண்ட் குவாலிட்டி பாருங்க. பாடியில இருந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே பக்காவா இருக்கு. 4 டயரும் நல்லா இருக்கு. டாப் மாடலுங்க. வீடி இன்னைக்கு ஜிடி பி போர்ட் பண்ற 5.5 லட்சம் வித்துறாங்க. டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க. 5.5 லட்சத்துக்கு வித்துறாங்க. நான் உங்களுக்கு தர பொறுத்து 5 லட்சம் உடைச்சு ஓன் போட ஏர் பேக்கோட இருக்கிற வண்டி. அது பாருங்க. சீட் கவர்லாம் நல்லா இருக்கும். வண்டி பாருங்க. எஸ்ஆர்எச் ஏர் பேக் 2 ஏர் பேக் கம்பெனி செட்டு. சீட் கவர் பாருங்க. லெதர் சீட் கவர் டாப் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி பக்கா கண்டிஷனுங்க. ஒரு ஷோரூம் கண்டிஷனு. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். பிஸ்மில்லாஹ் காசு நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தாங்க கொடுப்பேன். என்னங்க இருக்கு இதுல போய் தெளிவா கொடுப்பேங்க. வாங்க நேர்ல வாங்க. நல்ல வண்டி மட்டும் வரும். நல்லா இல்லாத வண்டி வராது. என்ன நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம். இந்த டிக்கில இருந்து எல்லாமே பாத்துங்க. வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கு. பக்காவா இருக்கு. 5 லட்சத்தை உடச்சு வாங்கி தரங்க. தமிழ்நாட்டுல இந்த ரேட்டுக்கு இல்ல. நாங்க கொடுக்குறோம். நேர்ல வந்து பாருங்க. ஷோரூம் கண்டிஷனு.
அடுத்த வண்டி காமிக்கிறேன், சுத்தமா நாங்க கொடுப்போம். அடுத்தது பாருங்க ஆல்டோ, சூப்பரா இருக்குங்க. வாங்க உங்களுக்காக லோ பட்ஜெட் கம்மி பட்ஜெட்டுங்க, 1.65 பண்ணி தரேன். சுத்தமா இருக்கு, 4 டயர் புது டயர், ஏசி ஒர்க்கிங், 2011 இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு, ஆயில் அடிக்காது, ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு, பக்கா கண்டிஷன் இருக்கும். இதை பாருங்க ரேஸ் பண்ண சொல்றேன், ரேடியேட்டர் சர்க்குலேஷன் பாருங்க சுத்தமா இருக்கு, ரேஸ் பண்ணுவா. தெளிவான வண்டிங்க, பக்காவா இருக்கு. இது பெல்ட் கூட ஓடி நிக்கு பாருங்க கீழே. இந்த ரேஸ் பண்ணுவா, ஆயில் அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி எப்பவுமே பிஸ்மில்லா கொடுக்க மாட்டேன், கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரிஜினாலிட்டி வண்டி 1.65 லோ பட்ஜெட் பண்ணி தரேன். பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க, செம்ம லுக்கு, 4 டயர் புது டயரு, தெளிவான வண்டி, 1.65, 2 ஓனரு, 2011 டயர் பாருங்க, கண்டிஷன் பக்காவா இருக்கு. வண்டியும் நல்லா இருக்கு, டேஷ்போர்ட்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே தெளிவாக. இருட்டுல தாங்க பிடிக்கிறேன், மழை வந்துச்சு, மழையில தான் பிடிக்கிறேன், தெளிவா இருக்கும். இத வீடியோ போடுறேன், இந்த 2 நாள்ல நான் 7, 8, 10 வண்டி வித்துருவேங்க. நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறோம், நேரில் வந்து பாருங்க. பக்கா கண்டிஷன் வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. வண்டி ஒரிஜினாலிட்டில இருந்து அப்படியே இருக்கு, ஒரு தெளிவான வண்டி. மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது வேறு. நல்ல வண்டி, லோ பட்ஜெட்ல ஏசி ஒர்க் இருக்கணும், வண்டி நல்லா இருக்கும். இந்த டோர் மூடாம இருக்காங்க, இந்த டோர் மூடி காமிக்கிறேன். சுத்தமா இருக்கு வண்டி, ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கு. 1,65,000 பண்ணி. இப்ப பாருங்க என்னென்ன வண்டி இருக்கு. இவ்வளவு நேரம் பார்த்தவங்க நன்றி. இப்போ விஸ்டா இருக்கு, அப்புறமா ஆல்டோ இருக்கு, இண்டிகா இருக்கு, இண்டிகோ இருக்கு, மான்சா இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா டிசைர் இருக்கு, இந்த பக்கம் எட்டியாஸ் இருக்கு, ஆல்டோ இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா இனோவா இருக்கு, அந்த பக்கம் ஈகோ இருக்கு, அந்த பக்கம் பொலேரோ இருக்கு, அந்த பக்கம் ஜெயிலோ இருக்கு, அதுக்கப்புறமா ரிக்ஸ் இருக்குங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். 20 கிலோமீட்டர் ஓட்டி போய் அனுப்பிச்சுங்க ரிக்ஸ். போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வந்துட்டு ஆயில் அடிக்கல, அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். சுத்தமான வண்டிக்கு தான், எல்லா வண்டியும் தெளிவா இருக்கு, எல்லாம் கலர்ல இருக்கு பாருங்க. இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே ரிக்ஸா. நாளைக்கு புக் வந்துடும், இன்ஜின் சுத்தமா இருக்கு, பக்கா கண்டிஷன். நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம், நேரில் வாங்க. இதுக்கும் லோ பட்ஜெட் பண்ணி தரேன். பிஸ்மில்லா காசு நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். என் வீடியோ பார்த்து இவ்வளவு நாள் மதிச்சு வந்துடும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு வண்டிங்க இருக்கு, நேரில் வாங்க. 2 நாள்ல இவ்வளவு வண்டிகளை நான் வித்துருவேன், தரமா கொடுப்பேன். என் கமாண்ட பார்த்துட்டு என் கமெண்ட் பண்றவங்களுக்கு என் பேரோட போடுங்க, அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க.